உங்க குழந்தைகள் உடல் எடை குறைஞ்சு இருக்காங்களா? என்ன உணவு சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் இல்லாம அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கா? அதுக்கு ஹெல்த்தியான டயட் என்ன கொடுக்கலாம்? சித்த மருத்துவத்துல ஸ்பெஷலா இருக்கக்கூடிய மெடிசன்ஸ் என்ன? உங்க குழந்தைகள் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க பதிவுக்குள்ள போலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகளில் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னா அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்? நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வரும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நானும் ஒர்க்குக்கு போயிடுறேன், ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் ஒர்க்குக்கு போயிடுறாங்க, ஸோ குழந்தைங்களை சரியாக கவனிக்க முடியலையோ அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியும் ஒரு வருத்தமும் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது குழந்தைகள் ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டுறாங்க. எப்படியும் ஒரு மந்த் அப்படின்னு எடுத்துட்டோன்னா 3 to 4 times ஏதாவது சளியோ இருமலோ ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் கெயின் ஆகவே மாட்டுறாங்க, ரொம்ப ஒல்லியாகவே இருக்கிற மாதிரியே இருக்குது. பார்க்குறவங்க கேட்குறாங்க, என்ன குழந்தைக்கு நீங்கள் எதுவும் ஃபுட்டு கொடுக்கறது இல்லையா? ஏன் இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க? சத்தே இல்லாத மாதிரி இருக்குது, கை காலெலாம் இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, ஏன் வெயிட் போடவே இல்லையா குழந்தை அப்படின்லாம் கேட்குறாங்க. நாங்கள் ஏர்ன் பண்ணுறதே குழந்தைகளுக்கு தான். அப்போ குழந்தைங்க ஹெல்த்தே இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? சரியான ஒரு சத்தான உணவு முறை, குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி உணவு முறை, அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்கான உணவு முறைகள், ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சில குழந்தைகள் நானே சொன்னேன், வெயிட் பார்த்துட்டு ஓகேங்க, வெயிட் ஏஜுக்கு ஏற்ற வெயிட் நார்மலாக தான் இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த்தியாக மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப புசு புசுன்னு இருந்தால் தான் ஆரோக்கியமான குழந்தை அப்படின்னு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கிட்ஸுக்கு ஒரு உணவு முறை அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? இப்போ 1 வயது வரைக்கும் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ குறைந்தது 1 வருடத்திற்காவது பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான சித்த மருந்துகளும் நிறைய இருக்குது. ஒரு 4 monthsக்கு அப்புறம், ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 4 monthsக்கு அப்புறம் எனக்கு பிரெஸ்ட் ஃபீட் குறைஞ்சிடுச்சு, மில்க் செக்ரேஷன் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கான ஸ்பெஷல் மெடிசனே சித்த மருத்துவத்தில் இருக்குது. சதாவரி நெய் நீங்கள் சாப்பிட்லாம், சதாவரி லேகியம் எடுக்கலாம், சதாவரி சூரணமாக நீங்கள் பயன்படுத்தலாம், சௌபாக்கிய சுண்டி சூரணம் அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது, சௌபாகிய சுண்டி லேகியமாகவும் நமக்கு இருக்குது. அந்த சூரணம் அப்படின்னா அது தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் ஒரு 6 months வரைக்கும், டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 6 months வரைக்குமே இந்த மெடிசன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். குழந்தைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி 1 வயது இருக்கக்கூடிய குழந்தை ஒரு 8 கிலோ வரைக்குமாவது இருக்கணும், 8லேருந்து ஒரு 9 அந்த வெயிட் இருக்கணும். அதுக்கப்புறம் சரிங்க, ஒரு 1 year ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட் இயர் வரும்பொழுது திரும்ப 10 கிலோ வரைக்கும் ஏறுமானா? அப்படி கிடையாதுங்க. ஒரு 12 or 13 kgs இருக்கணும். இது ஹெல்த்தியான ஒரு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். 6th monthலேருந்தே உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க சில வகையான உணவுகள் சேர்த்துக்கோங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய கேழ்வரகு ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே குழந்தைக்கு 6th monthலேருந்தே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கேழ்வரகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணீரில் ஊற வச்சு முளைக்க வைத்து அதை நம்ம என்ன பண்ணணும்னா உலர வைத்து பவுடராக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதை தண்ணீரில் கரைச்சி கொஞ்சம் பால் சேர்த்து அதில் கொஞ்சம் ஒரு 1/2 teaspoon நெய் சேர்த்து கலந்து கொஞ்சம் செமி சாலடாக குழந்தைகளுக்கு தினம்தோறும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேழ்வரகு இருக்குது இல்லைங்களா, இதை நல்லா ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வந்த உடனே இதை அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு அந்த பால் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கணும். ஸோ முளைக்கட்டிய கேழ்வரகு பால் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இதை நம்ம ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக வரும். வேணும்னா இது கூட கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து இதையும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 3 வயது 4 வயது வரைக்குமே இதை நம்ம கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது கால்கள் தசைகள் நமக்கு நல்லா வலுப்பெறும். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்க பழகணும். ஸோ ஓகே, நம்ம பிஸியாக இருக்கோம். ஸோ அடிக்கடி நிறைய பேர் பண்ணுற தவறு என்னென்னா, பிஸ்கட் எடுத்துப்பாங்க, தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதை ஊட்டி விட்டுருவாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பசி இருக்காது. அதிகமான சுகர் இன்டேக் போகிறதுனால குழந்தை வெயிட் போடுமே தவிர ஆரோக்கியமாக இருக்காது, மலச்சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ சுகரில் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகிறதுக்கு அது ஒரு வழி நம்மளே செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். பிஸ்கட்ஸில் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய மைதாவாக இருக்கட்டும், ஸ்வீட்னர்ஸ், இதுவுமே குடலில் போயிட்டு ஒட்டிக்கிட்டு இந்த மலச்சிக்கல் தொந்தரவை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு பதிலாக கொஞ்சம் இந்த மாதிரி சிறுதானிய உணவுகள் கொடுக்கலாம். தினம்தோறும் வாழை கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க.
வாழைப்பழம் கொடுக்குறீங்கன்னா என்ன பண்ணனா கொஞ்சமாக அதில் வாழைப்பழத்தை ஸ்லைசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நெய் கொஞ்சம் சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்பொழுது நெய்யோடு சேர்த்து அந்த வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்க குழந்தைகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக ஊட்டமாக இருப்பாங்க. ஸோ அடிக்கடி ஃபீவர் வருது, குழந்தை வெயிட்டே போடல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தை நல்லா கொழுன்னு இருந்தால் புஷ்டியாக இருந்தால் ஆரோக்கியன்ட்டு. நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, சாக்லேட்ஸ் நிறைய நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இது எல்லாமே அவங்க ஆரோக்கியத்திற்கு நம்மளே கேடு தர விஷயத்த வாங்கி தர மாதிரி. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. சத்து மாவு கஞ்சின்னு ஒரு விஷயம் இருக்கே, இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறது. நீங்கள் ஏதாவது சத்து மாவு கஞ்சி வச்சுருக்கீங்களா? என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு குழந்தை நோய் இல்லாமல் இருக்கணும், வெயிட் கெயின் ஆகிறதுக்கு மெடிசன் கொடுங்க. ஏங்க அது நம்ம உணவில் தான் எடுத்துக்கணுமே தவிர எல்லாத்துக்கும் நம்ம மருந்து அப்படின்றது கிடையாது. கண்டிப்பாக இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கோல்டு இருக்கா, ஃபீவர் இருக்கா, அடிக்கடி குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுதா, இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்கா, அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுக்கலாம் சித்த மருத்துவத்தில். அதை தாண்டி உணவு முறை அப்படின்றது ஹெல்த்தியாக வீட்டில் நம்ம தாங்க கொடுக்கணும். இப்போது இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெல்லிக்காய் லேகியம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவனப்பிராஷா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இதை வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு கட்டாயமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 4 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தினம்தோறும் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு அது குணமாக்கும். அதே மாதிரி நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சில் சளி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்கூல் கொண்டு போய் விடுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. டக்குன்னு குழந்தைகளுக்கு சொல்லுவாங்க, வீட்டில் இருந்த வரைக்கும் நல்லா தாங்க இருந்தாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டேன், அப்போலேருந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபீவர் வருது, காஃப் வருது அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணிக்கணும். ஸோ அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம சவனப்பிராஷ் லேகியம், அதாவது இந்த நெல்லிக்காய், ஸோ நெல்லிக்காய் லேகியமாக கொடுக்கலாம். கண்டங்கத்திரி லேகியம் வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு சுண்டைக்காய் அளவு வாரமும் ஒரு 2 முறையோ 3 முறையோ நம்ம கொடுத்துட்டே வரலாம். ஸோ உணவில் நம்ம ஹெல்த்தியான உணவு நம்ம கொடுக்கணுன்னா சில வகையான உணவுகள், அதாவது சிறுதானியங்களை நம்ம உணவோடு சேர்த்து கொடுக்கலாம். இந்த சத்து மாவு கஞ்சிலாம் ரெடி பண்ணும்போதே தெரியும் அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குன்னு. ஸோ ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகள் நம்ம டெய்லி நம்ம சத்து மாவு கஞ்சியாக கொடுத்தாலும் குழந்தைங்க பார்த்துட்டு ஐயோ இது வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஒரு நாள் களியாக செஞ்சு கொடுக்கலாம். அதே சத்து மாவு கஞ்சியில் நம்ம அடை தோசை மாதிரி கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் தேங்காய், வெல்லம், இது எல்லாம் நெய் கொஞ்சம் சேர்த்து கொழுக்கட்டை மாதிரி, பிடி கொழுக்கட்டை மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நம்ம நெய்யில் வறுத்துட்டு அதனோட கொஞ்சம் தேங்காய் வறுத்து ஏலக்காய் பொடி சேர்த்து இப்படி ஒரு ஸ்நாக்ஸாக இனிப்பாகவே நம்ம கொடுக்கலாம். இது எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது கிட்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது நானே பார்க்குறேன், ஒரு 7-8 வயது இருக்கிறவங்க குழந்தை கூட பார்த்திங்கன்னா 10 கிலோ 12 கிலோ அவ்வளோதான் உடல் எடையே இருக்குது. ஸோ அப்போது பார்க்கும்பொழுது எப்போதுமே சோர்வாகவே இருப்பாங்க. மற்ற குழந்தைங்க மாதிரி போய் விளையாட மாட்டாங்களே, சோர்வாக இருக்காங்களே, இப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெல்த்தியான ஃபுட் ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி தினம்தோறும் குழந்தைகளோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போதுமே தனிமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வெளியில் போய் விளையாடுறதில்ல, ஸ்கூல் விட்டு வந்தோடனே வீட்லேயே இருக்காங்க, திரும்ப காலையில் ஸ்கூல் போயிட்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்பப்போ நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, அவங்க ஹாப்பியாக இருக்காங்களான்னு பாருங்கள். டெய்லி குழந்தைகள் மோஷன் போகிறாங்களான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைகளுக்கு இந்த வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ வயிற்றில் குட்டி குட்டியாக புழுக்கள் இருக்குது, வார்ம்ஸ் இருக்குன்னா குழந்தைகளுக்கு பசியே இருக்காது. ஸோ அதையும் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா, தண்ணீர் குடிக்கிறாங்களா, டெய்லி நல்லா மோஷன் போகிறாங்களா, இது எல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க. தினம்தோறுமே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் மிக்ஸோடு சேர்ந்து இந்த நேந்திரம் வாழை இருக்குது பார்த்திங்களா, இதனோட பவுடர், இதையுமே நம்ம ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நேந்திரம் வாழையை பவுடராகவே இப்போ நிறைய இடங்களில் கிடைக்குது. ஸோ அதுவுமே நம்மளுடைய தசைகளை நல்லா வலிமைப்படுத்தும். உளுந்து கஞ்சி அடிக்கடி கொடுங்க. மூங்கில் அரிசி சேர்த்து அது கஞ்சியாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சத்தான உணவுகள், கருப்பட்டி சேர்ந்த உணவுகள், இது எல்லாமே கொடுக்கும்போதும் நேச்சுரலாகவே குழந்தைகளோட எடை அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு குழந்தைகளோட உடல்நலம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.